இந்த கேளக்கியர் அப்படின்னாலே கூப்பிட்ட உடனே ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் தான் கேளக்கியர். எங்கள் கோவிலில் ஒரு மிகப்பெரிய வாசகம் பண்ணியிருக்கேன். என்னென்னா, கேளக்கியரிடம் கேள். அவ்வளோதான், ஒரே ஒன்று. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளக்கியர்கிட்ட கேட்டால், ரெண்டாவது கேட்டதை கொடுப்பவர் தான் கேளக்கியர். அவ்வளோதான். இந்த சக்தி நான் அவர்கிட்ட உணர்ந்தது. உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 7 நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை தினமும் 1008 முறை சொல்லணும். குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சொல்லணும். எப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன டவுட்னா, இந்த மந்திரம் பலிக்கலையா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? அப்போ இதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஜென்ஸு 2 லேடிஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்டரும் முக்கியம். உங்களை மாதிரி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவரும் உங்களை மாதிரியே தான் இருப்பார் எப்படியும். அப்போ உங்களுக்கு எப்படி பலிக்கலையோ அதுவும் அவருக்கு பலிக்காமல் தான் போகும். அதனால் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கேளக்கிய சித்தர் தேவஸ்தானத்திலிருந்து அசோக் அவர்கள். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. சார், பொதுவாகவே இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, கேளக்கிய சித்தர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதாங்க சார். முதல்ல கேளக்கிய சித்தர் அப்படிங்கிறவர் யார், அவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேங்க சார். கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிறவர் என்னுடைய கனவில் வந்த ஒரு ஒளியின் ரூபத்தில் வந்த அசிரீரியான வடிவம். இவர் 18 சித்தர்களையும் ஒருவர் அல்ல, 1008 சித்தர்களையும் ஒருவர் அல்ல, 17 சித்தர்களையும் ஒருவர் அல்ல. இவர் என்னுடைய கனவுல இந்த பூமிக்கு வந்த ஒரு கடவுளினுடைய அவதாரமாக தான் நான் பார்க்குறேன். இந்த கேளக்கியருங்கிற பேருமே நாம வைக்கல. சாமி உங்கள் பேர் என்ன நான் அவர்கிட்ட கேட்ட பொழுது கேளக்கியர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை. ஓகே ரைட். இந்த சித்தருங்கிற வார்த்தை கூட நான் அவருக்கு கொடுத்தது தானே ஒழிய அவர் கேளக்கியர்னு மட்டும்தான் சொன்னார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு வயதான தோற்றத்தில் இருந்தங்காட்டி இவர் ஒரு சித்தராக தான் இருக்க முடியும், மகானாக தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால கேளக்கிய சித்தர் அப்படின்னு நாம் அவருக்கு பேர் வச்சு இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. ஏன்னா எல்லார் மக்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கேளக்கியர் அப்படின்னாலே கூப்பிட்ட உடனே ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் தான் கேளக்கியர். எங்கள் கோவிலில் ஒரு மிகப்பெரிய வாசகம் பண்ணியிருக்கேன். என்னென்னா, கேளக்கியரிடம் கேள். அவ்வளோதான், ஒரே ஒன்று. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளக்கியர்கிட்ட கேட்டால், ரெண்டாவது கேட்டதை கொடுப்பவர் தான் கேளக்கியர். அவ்வளோதான். இந்த சக்தி நான் அவர்கிட்ட உணர்ந்தது மகா சக்தி. அதாவது என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டு என் பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு நான் நம்பினேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு லைஃப், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ரூட் இருந்தால் நானே அதை சரி பண்ணியிருப்பேன். ரூட் இல்லை அப்படிங்கிறப்ப தான் சரி தற்கொலை தான் முடிவு அப்படின்னு தெரிவு பண்ணேன். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து அவர் மாற்றினார். என்னுடைய கூக்குரல், என்னுடைய அதிர்ஷ்டம் கடவுளுக்கு எட்டுச்சு. நான் கூப்பிட்டேன், கடவுள் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அதுவும் 7 நாட்களுக்குள்ளே எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்த்தார். இந்த லைஃப் லாங் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சதை 6 மாதங்களில் தீர்த்து முடித்தார். இந்த கோவில் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோவில் கட்டுறதுமே கூட இப்போ கோவில் கட்டுறதுனா குறைஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா 3 வருஷம் மினிமம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சாலே 3 வருஷம், கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செஞ்சீங்கன்னா 5 வருஷம் ஆயிடும். நாங்கள் ஒரு ஷெட்டு போடலான்னு முடிவு பண்ணி இதை கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே 2 மாதத்தில் பண்ணி கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அவரோட சக்தி ரூபத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி ஒவ்வொரு செகண்ட் அவர் தீயாக வேலை செய்கிறார். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுற ஒரு தெய்வத்தை என் வாழ்நாள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த மக்களுமே பார்த்ததில்லை. ஏன்னா இங்கே தெய்வத்துக்கு இந்த பூமியில் பஞ்சமே இல்லை. 30 முக்கோடி தெய்வர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் வந்திருக்கிறார். கேளக்கியருங்கிற பேரில் அவதாரம் எடுத்திருக்கிறார். கேளக்கியர் அப்படின்னாலே வெரி ஸ்பீடு. கேட்டதை கொடுப்பவர் கேளக்கியர் சித்தர். சார், இப்போ கேளக்கிய சித்தருக்கு நீங்கள் முதல் மந்திரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் அறிமுகப்படுத்திருந்தீங்க. அந்த முதல் மந்திரம் என்ன, அந்த முதல் மந்திரோட சிறப்பம்சங்கள் என்னென்னங்க சார்? உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 7 நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை தினமும் 1008 முறை சொல்லணும். குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சொல்லணும். எப்போ சொல்லணும் அப்படின்னா, 3 நேரம் கொடுத்துருக்கோம். காலையில் அதிகாலை நீங்கள் அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லணும். 3 மணி நேரங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 5 மணி விடியற் காலத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இதற்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். அப்போ 4:45 5:15 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் சொல்லுங்கள். இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து மதியானம் 12 மணி. 12 மணிக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். 11:45 12:15 வரைக்கும் இந்த அரை மணி நேரம் தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இரவு 11 மணி 10:45 11:15 வரைக்கும். இது ஏன்
இந்த 3 மணி நேரம் பிரிச்சு குடுத்துருக்கோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில நான் நிம்மதிய தேடுறேன். எனக்கு நான் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில மந்திரம் சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி சரியாகணும் அப்படின்னா, இரவு 11 மணிக்கு மந்திரம் சொல்லுங்க. இல்ல சார் நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பொறக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ரெக்யர்மென்ட்டுக்காக கடவுள வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, இந்த அபிஜித் முகூர்த்தமாகிய 12 மணி ஞாபகம் வச்சு, இந்த 1/2 மணி நேரத்தில மந்திரம் சொல்லுங்க. ஏன் 1/2 மணி நேரம் மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, 1008 முறை நான் சொல்லிட்டேன். ஆனா 1008 முறை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கவனம் பூரா இத எண்றதிலேயே இருக்கும். நீங்க மந்திரத்த கோட்டை விட்டுருவீங்க. அதனால நீங்க ஆரம்பிக்கும்போது உங்க மொபைல்ல டைம் பார்த்துக்கோங்க. முடிக்கும்போது டைம் பார்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, 1008 முறை கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. இதுவே போதுமானது. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்த தினமும் உச்சாடனம் பண்ணுங்க. இத மந்திரம் சொல்லும்போது 1 டம்ளர் தண்ணி, 1 நெய் தீபம். ஒரே ஒரு தடவ மட்டும் முதல் முறை மட்டும் ரூ. 10க்கு மண் விளக்கு புதுசா வாங்கி, அதுல நெய் தீபம் ஏத்து, பக்கத்துல 1 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணி எதற்காக அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்லி ஐயா உங்களோட கனெக்ட் ஆயிட்டார் அப்படின்னா, உங்க உடம்புல அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். நீங்களே ஒரு மயக்க நிலைமைக்கு போற மாரியும், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள டிராவல் பண்ற மாரியும், இந்த மாரி மிகப்பெரிய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். சில பேர் மந்திரத்த ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சில பேர் டக்குன்னு எந்திரிச்சுருவாங்க. அமைதியா அந்த தண்ணிய மட்டும் எடுத்து குடிங்க. அவ்வளோ நேரம் நீங்க மந்திரம் சொன்னீங்க இல்லையா? அந்த எல்லா மந்திரமும் அந்த தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அது உள்ள போன உடனேயுமே நீங்க சமநிலைக்கு வந்துருவீங்க. இப்ப ஐயா கனெக்ட் ஆவாரு. கனெக்ட் ஆயிட்டாரா அப்படின்னு எனக்கு எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? ஏதாவது அறிகுறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விபூதி வாசனை வரும், சந்தன வாசனை வரும், சுருட்டு வாசனை வரும், ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை, கருப்பு கலர் வண்டு, தவளை ரூபத்தில கூட வருவாங்க. இல்ல சார் நான் வந்து துபாயில பாலைவனத்தில இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஏதாவது ஒரு புறா ரூபத்திலயாவது நிச்சயமா வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார். இவர் வந்து பறவைகளின் அரசன். காற்றோடு காற்றாய் கலந்தவர் தான் கிழக்கிய சித்தர். அதனால பறக்கும் பட்சிகள் எந்த ரூபத்திலும் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார். வண்ணத்து பூச்சி கூட இது வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த வண்ணத்திலும் பட்டாம்பூச்சி ரூபத்தில உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அதனால கிளைக்கிற கூப்பிட்ட உடனே வருவார். 7 நாட்களுக்குள்ள அது சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, 100% தீர்த்து வைப்பார். இல்ல ஒரு பெரிய பிரச்சனை நான் கேட்டிருக்கேன். சிவில் கேஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அது 7 நாள்ல முடிக்கவே முடியாது. அப்ப இது நான் ஒரு சிவில் கேஸ் இந்த சொத்து எனக்கு விக்காம இருக்குது. இது பரம்பரை சொத்து. இது வந்துச்சுன்னா வித்து நான் ஒரு செட்டில்மென்ட் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இப்படின்னு கேட்கிறீங்கன்னா, மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். சிவில் கேஸ் 3 மாசத்துல யாராலயும் தீர்க்க முடியாது. ஆனா கேளக்கியர் இந்த மந்திரத்த நீங்க உச்சாடனம் பண்ணும்போது, நிச்சயமா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, 3 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு முடிச்சு, உங்க வேண்டுதல் நிறைவேறப்படும். சரி, இப்ப இந்த கேளக்கிய சித்தத்தோட மந்திரம் சொல்வதற்கு விதிமுறைகள் ஏதாவது இருக்காங்க சார்? ஏன்னா வீடு வந்து சுத்தமா இருக்கணும். இந்த ஆச்சார முறை எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ காலையில அந்த நேரத்தில குளிச்சுட்டு தான் பண்ணணுமா? இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ என்ன விதிமுறைகள் இருக்குங்க சார்? ஓகே. ஒரே ஒரு விதிமுறை தான். சித்தர்களுக்கு வந்து அ நீங்க நேர்மையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். 2வது சார் இதுல வர மக்களுக்கு காமன் டவுட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான்வெஜ் சாப்பிடலாமா? அப்படின்னா, நீங்க இப்ப ஞாயித்துக்கிழமை நீங்க ஒரு 10 மணிக்கு நான்வெஜ் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில 5 மணிக்கு மந்திரம் சொல்லிட்டு, அதன் பிறகு மந்திரம் சொல்லாதீங்க. என்ன அர்த்தம்னா, நான்வெஜ் சாப்பிடுற அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க மந்திரம் சொல்லக்கூடாது. இந்த மந்திரம்னு இல்ல, எந்த மந்திரமே மாமிசம் உள்ள போயிருச்சுன்னா நீங்க மந்திரம் சொல்லக்கூடாது. அது பலன் அளிக்காது. பெண்கள் அந்த 3 நாட்கள்ல மந்திரம் சொல்லக்கூடாது. அது எதற்காகன்னா, அதுவும் பலன் அளிக்காது. இது ஏதாவது உடல்ல தீங்கு விளைவிக்குமானா, தீங்கு விளைவிக்காது. நீங்க உச்சாடனம் பண்ணுனதுக்கான நற்பலன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படினால, அந்த வேலைய நீங்க செய்யாம இருக்கிறதே நல்லது. ஏதாவது இப்போ ஒருத்தங்க பெரிய காரியம் ஆயிருச்சு, வீட்ல ஒரு இறப்பு காரியம் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நெருங்கிய ரத்த சொந்தம் அப்படின்னா, நீங்க 16 நாள் கழிச்சு பண்ணுங்க. இல்ல சார் தூரத்து சொந்த பங்காளிகள் அப்படின்னாலே, ஒரு 8 நாள் கழிச்சு இந்த மந்திரத்த நீங்க சொல்லலாம். எப்படி எங்க உட்காந்து சொல்றது அப்படின்னா, கிழக்கு பார்த்து சொல்றது உத்தமம். இல்ல சார் எனக்கு வடக்கு பார்த்து இருக்கு. பரவாயில்ல. அதே மாரி என்கிட்ட பூஜை ரூம் இல்ல. பூஜை ரூம்ல தான் உட்காந்து மந்திரம் சொல்லணுமா? நீங்க ஹால்லயே கூட உட்காந்து சொல்லலாம். ஆனா, பெட்ல உட்காந்து மந்திரம் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் இந்த லுங்கி, நைட்டி இத அணிவதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க. கடவுள்னாலே நீங்க குளிச்சுட்டு சுத்தபத்தமா ஒரு வேஷ்டி கட்டிங்க. துண்டு கூட கட்டிக்கோங்க. எனக்கு ஓகே. வேஷ்டி கட்டிட்டு இந்த மந்திரத்த சொல்லுங்க. ஆ படுக்கிற பாய் மேல உட்காந்து மந்திரம் சொல்லாதீங்க. இதுக்குன்னு ஏதாவது விரிப்பு வச்சுக்கோங்க. அந்த விரிப்பு இல்லன்னா தர்பை புல் மேட் வந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த பாய் வாங்கி நீங்க அது மேல உட்காந்து மந்திரம் சொல்றது ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் இப்போ நமக்கே ஒரு டவுட். சார் இந்த மந்திரம் நான் சொன்னேன். பட் எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. எனக்கு இப்போ ஒரு டவுட்டா இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்த நீங்க இன்னொருத்தருக்கு பரிந்துரை பண்ணுங்க.
ஏன்னா, இத்தன லட்சம் பேர் சொல்லி பலன் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைக்கல. இப்ப நமக்கு என்ன டவுட்ன்னா, இந்த மந்திரம் பலிக்கலையா? இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? அப்ப இத கிளியர் பண்றதுக்கு நீங்க ஒரு 3 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஜென்ட்ஸு 2 லேடீஸ்க்கு நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஜெண்டரும் முக்கியம். அ உங்கள மாரியே இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு குடுத்து அவரும் உங்கள மாரியே தான் இருப்பாரு எப்படியும். அப்ப உங்களுக்கு எப்படி பலிக்கலையோ, அதுவும் அவருக்கு பலிக்காம தான் போகும். அதனால யாராவது இத ஜெண்டர் மிக்ஸ் பண்ணி குடுங்க. இந்த மந்திரத்த அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த மந்திரம் உண்மை. நம்ம வழிபாட்டுல ஏதோ தவறு இருக்கு. அப்ப என்ன குறை இருக்குன்னு பாருங்க. இந்த குறைய நீங்க களைஞ்சு எடுத்துருங்க. சித்தர் ஐயா உங்களுக்கு கனெக்ட் ஆவார். 7 நாள் தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்க. 100% ஐயா உங்களுக்கு கனெக்ட் ஆவார். இப்ப ஐயாக்கு ஜீவ சமாதி அப்படிங்கிறது எதா இருக்காங்களா? கேளக்கியர் சித்தருக்கு ஜீவ சமாதி எங்கதும் இல்லை. நான் திருவண்ணாமலையிலிருந்து எல்லா இடங்களும் நான் நெட்லயே இவர் பேரே கூகுள்லயே இல்ல. இவருக்கான எந்த ஜீவா சமாதியும் இல்ல. முதல் முறையா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானியில நம்ம தான் இந்த சிலைய பிரதிஷ்டை பண்றோம். முதல்ல கோவில் நம்ம தான் கட்டுறோம். அதனால தான் இந்த கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானர் நிறுவனர் மற்றும் தலைவர்ன்னு ஏன்னா இந்த பூமிக்கே அவர் என் மூலமா தான் வந்தார். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். எத்தனையோ பேர் என் சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். நான் என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு கூக்குரல் வச்சேன். அது ஒரு தெய்வத்தின் காதில் விழுந்து, அந்த தெய்வம் என்ன விடுவிச்சு, இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் விடுதலையா இருக்காங்கன்னா, கேளக்கியர் இம்மீடியட்டா கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. அந்த சக்தி வல்லமை தான். கண்டிப்பாங்க சார். இப்ப நம்ம கேளிக்கை சிதற பத்தியும், முதல் மந்திரம் பத்தியும் நெறைய விஷயங்கள் பேசுறோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. கேளக்கியர் சித்தர் நமோ நமக.